ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா அப்படின்ற அந்த மூவிக்கான ட்ரீசர் வந்திருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்துருக்குதான பாசிபிலிட்டி இருக்குது. குவாலிட்டியான கிராஃபிக்ஸோட செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா விஷுவலைசேஷன் தாறுமாறாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேஸ்டிங் பட்டாலாமே இருக்குது. அதாவது சரத்குமார், காஜல் அகர்வால், மோகன்லால், பிரபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேங்கே இருக்குது. அண்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே அக்ஷய்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங் லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. ட்ரீசர் பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்டிங்கோடைய இதை தான் தம்ப்நெயிலாக வச்சுருந்தாங்கன்றப்போ, ஸோ இத்தனை பேர் காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அப்போ எவ்வளோ பெரிய பட்ஜெட் போகிறோம், கண்டிப்பாக இது லார்ஜ் ஸ்கேலில் இந்த மூவியை புஷ் பண்ணுறாங்கன்றது பார்த்தாலே தெரியும். செம்ம குவாலிட்டியான ஒரு கேமரா ஆங்கிலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மூவி ட்ரீசர் வந்து ஒரு செம்ம ஒரு யூனிக்கான ஒரு கட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரின்றதுமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ட்ரூ ஸ்டோரி மீன்ஸ் எப்படி, அதாவது அந்த விஷுவல் வைஸ் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு வார் ஃபீல்டு லைக் அந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரியான ஒரு இதுதான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ லைக் யாத்திசை படத்தில் வந்த மாதிரி இருந்தது. அண்ட் இது எப்படி அந்த இந்து மித்தாலஜியோட மிக்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சிவன் பார்வதிலாம் காமிக்கிறாங்க. ஸோ எப்படி இதை வந்து மேட்ச் பண்ணுவாங்கன்றது தெரில. அண்ட் இப்படி மேட்ச் பண்ணும்போது எப்படி அது வந்து ட்ரூ ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியுமே வருது. அப்படி இருந்தால் அது வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு மூவியாக புஷ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? அது எப்படி ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த ட்ரீசர் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டியான ஒரு ஒர்க் இந்த ட்ரீசர்லேயே காமிச்சிருந்தாங்க. அண்ட் பிரபாஸுடைய படம் அப்படின்ற அந்த ஒரு ஃபேமுக்காகவே இந்த ட்ரீசர் பார்க்க வந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அவருடைய மூவினா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் இவர் வந்து மெயின் லீட் ரோல் பண்ணல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஒன்று சைட் கேரக்டராகவோ இல்லை கேமியோ மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இவருடைய அந்த கடைசி ஒரு 10 செகண்டுக்குள்ளார ஒரு கட்டு வச்சுருப்பாங்க. உண்மையாலுமே அந்த ட்ரெய்லர் கட்டு செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் பிரபாஸ் அவருடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் அந்த லுக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் யார் மெயின் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு மஞ்சு அப்படின்ற அந்த கேரக்டர் தான் லீட் ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மூவியாக புஷ் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய கேஸ்டிங் லிஸ்ட்டு இருக்குதுன்றப்போ ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இந்த ட்ரீசர் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா இது வந்து மித்தாலஜி ரிலேட்டடாக இருக்கோ இல்லை, பட் ஆனால் அதில் காமிச்ச கிராஃபிக்ஸ் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் கேமரா வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவியில் ஒரு டெப்த்தான ஒரு ஸ்டோரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி டாக்குமெண்டேஷன் லிட்டரலாக இப்போ வர மூவிஸ் எல்லாமே ஏதோ ஒரு கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு மூவியாக தான் இருக்குது டாக்குமெண்ட்ரி ரிலேட்டடாக. ஸோ அந்த வகையில் இந்த மூவியுமே கண்டிப்பாக ஒரு செம்ம ஒரு சக்ஸஸான மூவியாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரெய்லர் வரட்டும், அதுக்கான ஃபுல் ரிவ்யூவாக நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரீசரை பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த மூவிக்கான இம்ப்ரெஷன் இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.